அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால நான் எப்பவும் போல் மாலை கோர்க்கறதுக்கு எல்லாம் தேவைப்படுறதெல்லாம் பொறிச்சிட்டு வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலாசி துணியில் இப்படி போட்டு வச்சுருக்குறேங்க மாலை கோர்க்கறதுக்கு. இப்போது இங்கே பாருங்கள், இந்த அருகம்புல் எப்போவுமே விநாயகருக்கு தண்ணி ஊற்றி அருகம்புல் வச்சு சாமி கும்பிட்டு வந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த அருகம்புல் தான் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த புல்லுக்கு பேர் வெள்ளை அருகுன்னு சொல்லுவாங்க. அருகம்புல் மாதிரியே இதுக்கு பேர் வெள்ளை அருகு. இது உங்கள் பகுதியில் கிடச்சதுனாலும் இதை பொறித்து நீங்கள் விநாயகருக்கு வச்சு சாமி கும்பிட்டாலும் ரொம்ப நல்லது. அருகம்புல் இல்லாட்டி இதுக்கு வெள்ளை அருகு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். கிடச்சதுன்னா இதையும் வச்சு சாமி கும்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இதையெல்லாம் மாலையாக கோர்த்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக மாலை ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை அருகு, அருகம்புல், வெள்ளை இருக்கும், அதுபோக செம்பருத்தி இதெல்லாம் வச்சு மாலை சூப்பராக கோர்த்தாச்சு. எங்கள் பகுதியில் சாயந்தரம் தான் சங்கடகர சதுர்த்தி பூஜை பண்ணுவாங்க. போய் இது விநாயகருக்கு போட்டு சாமி கும்பிட்டு வருவோம். உங்கள் பகுதியில் நீங்களும் இது மாதிரி கிடச்சிதுன்னா இப்படி மாலை கோர்த்து சாமி கும்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.